ஹாய் அசோக், வணக்கம். இன்றைக்கி டே 11. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி 11வது நாளாக இந்த டிகிரியை நம்ம இருந்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி இன்றைக்கி உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான். ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்றைக்கி தான் என்னோடய அனுபவத்தில் உண்மையாக ஒரு ஒரு சூப்பர் ஹியூமன் இல்லைன்னா அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி என்னுடைய நண்பர் தான். அவரை சந்தித்தேன். எனக்கு சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதை பற்றி தான் என்னோடய டைரியில் நோட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இன்றைக்கி அவரை பற்றின ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி இந்த பதிவில் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நமக்கு தெரிஞ்சவர் தான், நம்மளோட கொஞ்சம் பெரியவாள், கொஞ்சம் பெரியவங்க. நான் இப்போ தான் ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கி தான் அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. என்னென்னா, ஒரு சின்ன வயசுலேருந்து எனக்கு அவரை தெரியும். ஒரு 10 இயர்ஸுக்கு பிறகு, ஆக்சுவலாக 10 இயர்ஸ் இல்லை, ஒரு 3-4 இயர்ஸுக்கு பிறகு இன்றைக்கி தான் அவரை நான் சந்திக்கிறேன். அஜிதன்கிறது அவரோட பேர். அவர் எனக்கு வயதில் மூத்தவராக இருந்தாலும் அவரை நாங்கள் சின்ன வயசு ஃப்ரெண்டுங்கிறதுனால நண்பரேன்னு கூப்பிட்டுக்குருவோம், பேர் சொல்லி கூப்பிட்டுக்குருவோம். ஸோ மிராக்கிள் அவர் லைஃபு என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்லையா, என்னை போல தான் எந்த விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாமல், எதுலேயும் ஒரு அக்கறை இல்லாமல் லைஃப்பை அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்தவர் தான். இன்றைக்கி நான் இப்படி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி 11வது நாளுக்குள்ளே வந்திருக்கேன்ல, என்னையே பூஸ்ட் பண்ணுற மாதிரி, எனக்குள்ளே இருக்க ஒரு நல்ல விஷயத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியான இன்றைக்கி அவரை நான் சந்தித்தது எனக்குள்ளே ஒரு பெரிய அனுபவத்தையும், எனக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரும்னு நான் நம்புகிறேன். அஜிதன் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து ஒரு 10 வயசுலேருந்தே அவர் போதை வஸ்துக்களுக்கெல்லாம் செம்ம அடிக்ட்டுனா, சின்ன வயசுலேருந்தே அவங்க தாயார் இடத்துலேருந்து வெற்றிலை பாக்கெலாம் வாங்கி போடுறது எனக்கு தெரியும். ஸோ நாங்களும் சின்ன வயசுலலாம் வாங்கி எங்களோட தாயார்கிட்டேருந்து வாங்கி வெற்றிலை பாக்கு இந்த மாதிரியான டெபாக்கோ ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்பவே யூஸ் பண்ணுறவாள் தான். நான் பிறகு விட்டுட்டேன். சின்ன வயசுலலாம் ஜாலிக்கு ஆடி போகிறது, அப்புறம் விட்டுறது. ஆனால் அவர் அது கண்டினியூஸாக அதோட அடுத்தடுத்த பரிமாணங்களுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டாரு. பெரிய அடிக்ட்டு அவர் அஜிதன் இவ்வளோ தான் அடிக்ட்டுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு டெபாக்கோ ப்ராடக்டை யூஸ் பண்ணுறவாள் எப்படி இருப்பாள், அதோட ஃபைனல் ஸ்டேஜ் எப்படி இருக்கும், அந்த ஃபைனல் ஸ்டேஜில் தான் அஜிதன் நான் ஃபைனலாக பார்த்தது. ஏன்னா வெற்றிலை பாக்கில் ஆரம்பித்தது, பிறகு அந்தந்த காலகட்டத்துக்கு வர எல்லா டெபாக்கோ ப்ராடக்டையும் யூஸ் பண்ணுற அளவுக்கு அவர் முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாங்க. எல்லா விஷயத்தையுமே ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆகுதுன்னா அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறவாள். காலப்போக்கில் எல்லாம் அதோட பேரெல்லாம் சரியாக எனக்கு இப்போ நினைவில்லை. அதே பரிணாமத்தில் வருஷம் ஒன்று புதுசாக ரிலீஸ் ஆகுதுல ப்ராடக்ட்டு, அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறது, ஸ்மோக்கு, ட்ரிங்க்ஸு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறவாள் தான். அவர் ரொம்ப லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறதே ஒன்று பார்க்கவே முடியாது. சம்பாதிக்கிறதும் செலவழிக்கிறதும் தான் அஜித்தனுடைய ஃபோக்கஸு. வேலைக்கு போவார், நல்லா உழைப்பார். இப்போ அவருக்கு ஒரு 30+ இருக்கும், 35+ இருக்கும். ரொம்பவே லைஃப்பை நான் சம்பாதிச்சதெல்லாம் டெபாக்கோக்காகவே, அதாவது போதை வஸ்துக்களுக்காகவே செலவிட்ட அந்த நபர் ஒரு 3 இயர்ஸுக்கு பிறகு நான் சந்திக்கிறேன். நான் அன்றைக்கி மனசு ரொம்ப சோர்வாக இருக்குது, வெளியில் போயிட்டு வருவோன்ட்டு இந்த மாலை நேரத்தில் பயணப்பட்டு நான் இந்த காஃபி பார்க்கு போவோம். அங்கே தான் அவரை சந்தித்தேன். அப்புறம் நான் பேசிகிட்டு இருந்தேன். அஜித்தனை பார்க்குறதுக்கே அவர் பாடி முன்னாடி அந்த டெபாக்கோவில் இருந்தவர் இப்போ ஒரு 3 இயர்ஸாக நான் அதுலேருந்து நீண்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். அதாவது அந்த டொபாக்கோ யூஸ் பண்ணுறது விட்டதுனாலயோ என்னவோ அவருடைய அந்த பாடி ஸ்ட்ரக்சர்லேயும் சரி, அவருடைய அந்த கான்ஃபிடென்ட்லேயும் சரி, நான் சிறு வயதுலேருந்து பார்க்குறதுனால ஒரு சின்ன விஷயத்தை கூட, ஒரு ஸ்க்ரூவை கூட அவர் திருகிற அளவுக்கு, அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு கூட அவருடைய பாடியில் ஸ்ட்ரென்த் இருக்காது. எப்படின்னா, நம்ம அவரை சரியாக உற்று பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவருக்குள்ளே ஒரு பதட்டம் வந்துடும். அந்த போதை வஸ்துக்கள் அதிகம் யூஸ் பண்ணதுனால, தொடர்ச்சியாக அவர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, அதாவது செயின் சுமக்கிற மாதிரி செயின் டொபாக்கோ அடிக்டர் அப்படி சொல்லலாமோ, அது எப்படி மென்ஷன் பண்ணுறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு ஒரு தொடர்ச்சியாக ட்ரிங்க்ஸு, ஸ்மோக்ஸு அண்ட் ப்ளஸ் இதர பல ப்ராடக்டெல்லாம் அவர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அவருடைய நர்வ் சிஸ்டம் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு அவர் ரொம்பவே
ரொம்பவே வந்துட்டு ஒரு பாடியில் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது. இப்போ 3 இயர்ஸ் பேக்கில் அவர் வந்துட்டு இப்போ 3 வருடங்களுக்கு பிறகு அவர் இப்போ நான் அந்த காப்பி பேரில் சந்திக்கவும் செம்ம ஒரு சூப்பர் ஹியூமன் எப்படி இருப்பார், இல்லை ஒரு கான்ஃபிடென்ட்டான மேன் எப்படி இருப்பாங்க. ரொம்பவே பாடியில் ஸ்ட்ரென்த் இருக்கவங்க, இந்த ஒரு ஜிம்முக்கெல்லாம் போகிறவாள், ஒரு நார்மலாக ஒரு உழைக்கிற விவசாயி எப்படி இருப்பார், ஒரு பாடியில் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும்ல, அதாவது இயற்கையாகவே உடம்புல ரொம்பவே ஸ்ட்ரென்த் இருக்கவங்க எப்படி இருப்பாங்களோ அது போல் ஒரு சூப்பர் ஹியூமன் மாதிரி அப்படியே அவர் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக அவர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் நான் அஜித்தன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவர் இந்த டொபாக்கோ யூஸ் பண்ணுறது, இந்த போதை வஸ்துக்கள் யூஸ் பண்ணுறதுலேருந்து ஃபுல்லாகவே ரிலீவ் ஆகிட்டேன் விஷயம். இப்போ நான் வந்துட்டு ஹாப்பியாக இருக்கேன். இந்த 3 இயர்ஸ் தான் என்னுடைய அந்த பெரிய சக்ஸஸ்க்கு காரணம் அப்படின்னு சொன்னார். அவர் வந்துட்டு ப்ளஸ் என்னென்னா அவர் இப்போ இந்த டொபாக்கோ ப்ராடக்டை யூஸ் பண்ணுற இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணுற நிலையிலேருந்து அதுலேருந்து ரிலீவ் ஆகிட்டு போனதுக்கு பிறகு இப்போ ஒரு நிரந்தரமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறதாகவும், அது மூலமாக அவர் கிடைக்கிற வருமானத்தை முறையாக பயன்படுத்துகிறதாகவும், அதாவது சேமிப்புகளை வச்சுக்கிறதாகவும், அவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக என்னால் பார்க்க முடியுது. அந்த அஜித்தனுடைய லைஃப் ஸ்டைலையே சேஞ்ச் ஆனது என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. எனக்கு ஆச்சரியம், யார் இவர் அஜித்தன் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு செம்ம லுக்கு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அவருடைய அந்த கான்ஃபிடென்ட்டான பேச்சு, ஃபோனெல்லாம் வந்துட்டு ஒரு கையில் அவரால் ஹேண்டில் பண்ணவே முடியாது, அப்படி கையெல்லாம் ஒரு மாதிரி விடன்னு வைப்ரேட் ஆகும். ஆனால் இன்றைக்கி நான் பார்த்த அஜித்தன் வந்துட்டு அப்படி ஆப்போசிட், ரொம்ப ஸ்ட்ராங்கான பீப்புள் எப்படி இருப்பாங்க, அதாவது அவர் வந்துட்டு ஒரு 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 சாதாரணமாக ஒரு 100 kg அப்படியே ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்க மாதிரி மாறிட்டார். ஒரு 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 6 packs வச்சவங்க எப்படி இருப்பாங்க, ஒரு டக்கிங் பண்ணிவிட்டு ஒரு க்ளீன் ஷேவ் பண்ணவங்க, ஒரு முறையாக, அதாவது ஒரு ஒரு ஹைஃபை லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குமோ அது போல் வந்துட்டு ஒரு பெரிய மாற்றம் அஜித்தனுடைய அந்த லைஃப்பை நான் பார்த்தேன். ஸோ இன்றைக்கி நான் அவர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது தான் இதை தான் நம்ம டைரியில் பதிவு பண்ணணுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ யாராக இருந்தாலும் டொபாக்கோ ப்ராடக்டை யூஸ் பண்ணுறவாள் யாராக இருந்தாலும், ஸ்மோக் அடிக்டாக இருந்தாலும் சரி, இதர ட்ரிங்க் யூஸர்ஸ் யாராக இருந்தாலும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக அதுலேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகிருங்க. இன்றைக்கி நான் பார்த்த அஜித்தன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸாக வந்துட்டு 10 இயர்ஸ், அதாவது அவர் அந்த சைல்ட்ஹுட்லேருந்து யூஸ் பண்ணுறவள் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு 10 வயசுலேருந்தே அவங்க சின்னதாக சித்தத்தில் பார்க்கல ஆரம்பித்த பழக்கம் ஒரு 30 வயசு வரைக்குமே, 35 வயசு வரைக்குமே தொடர்ச்சியாக தொடர்ந்துட்டு இருந்தது எனக்கு நல்லா தெரியும். அது 30 வயது வரைக்குமே தொடர்ந்துகிட்டு இருந்தாலும் எனக்கு நல்லா தெரியும். ஸோ குறைஞ்சபட்சம் நம்ம கணக்கு போட்டாலும் ஒரு 20 வருடங்களாக அவர் அந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸு, ட்ரிங்க்ஸு, ஸ்மோக்ஸுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுறவள் தான். இன்றைக்கி அதை விட்டதுனால ஒரு சூப்பராக அவர் லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகி ஒரு பர்ஃபெக்ட் மேனாக மாறிட்டார். அவருக்குள்ளே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட், அவர் பேசும்போது அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு. ஸோ அவரை பார்க்கும்போதே நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் உருவாகுது. அவருக்குள்ளே எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்குமோ அதுபோல் அந்த கான்ஃபிடென்ட்டு அப்படியே நமக்குள்ளே அப்படியே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகுது. அவரை பார்க்கும்போது என்ன நம்மளும் இவரை போல் ஆகிடணுங்கிற மாதிரி அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்கள்ல, அது போல் தான் அஜித்தனை பார்க்கும்போது எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு சந்திக்கும்போது இப்போ எனக்கு அந்த ஃபீல்டாக வந்துச்சு. நம்மளும் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன், ஒரு கான்ஃபிடென்ட்டு, ஒரு பெரிய சர்ப்ரைஸு. இதுவா நம்ம பார்த்த அஜித்தனா? முன்னாடியெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி இருப்பார், அதாவது ஒரு பெக்கருக்கு ஒரு மாடல் அப்படின்னா அவர் தான் சொல்லணும், அஜித்தனை தான் சொல்லணும், அந்தளவுக்கு இருப்பார். இப்போ அவர் வந்துட்டு ஒரு வந்துட்டு ஒரு ஹைஃபை ஸ்டைலில் இருக்கவாள் எப்படி இருப்பாங்களோ, ஒரு மாடர்ன் இல்லைன்னா பர்ஃபெக்டாக ஒருத்தங்க இருந்தாங்கன்னா, இப்போ இருக்க இந்த 2025 ஒருத்தங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, ஒரு பாடி மெயின்டெனன்ஸு ப்ளஸ் மேக்கப், அதாவது அவங்க இந்த மாதிரி இப்போ இருக்க இந்த 2025 ஒருத்தங்க எப்படி இருப்பாங்களோ அந்தளவுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக மாறிட்டார். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே அவர் சொன்ன ஒரே ரீசன் இந்த அடிக்டிலேருந்து வெளியே வந்தது தான் அப்படின்னு அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, ஸோ நான் முன்னமே ஒரு சிறு வயதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருத்தர் 2 குதிரைகள் மேலே, ஒரு பஞ்சாப்காரன்னு நினைக்கிறேன், அவர் வந்துட்டு 2 குதிரைகள் மேலே ஒரே டைமில் அப்படி நின்றுட்டு சவாரி செஞ்சுட்டு போவார். நம்ம ஒரு சினிமாவிலலாம் பார்க்குற மாதிரி ஒரு காமெடியன் பண்ணுவார்ல, அது போல் அவர் தான் வந்துட்டு இந்திய மக்களுக்கு சொல்லியிருப்பார். இதை என்னால் எப்படி பண்ண முடியும்னா, சிறு வயதிலிருந்து நான் எந்த ஒரு போதை வஸ்துக்களையும் என்னுடைய
உடலுக்கு எடுத்துக்கிட்டதே இல்லை. அதனால தான் என்னுடைய இந்த பாடியில் ஒரு சூப்பர் ஹியூமனான பவர் இருக்குது. என்னால் எங்கே நின்னாலும் என்னுடைய கைகளும் கால்களும் நடுங்காது. எதையும் கான்ஃபிடெண்ட்டாக என்னால் செய்ய முடியும். ஸோ இந்திய இளைஞர்கள் யாரும் வந்துட்டு இந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸையோ போதை வஸ்துக்களையோ யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஸ்மோக் அண்ட் ட்ரிங்க்ஸ் அண்ட் எவ்ரி எதுவானாலும் அதை யூஸ் பண்ணாதீங்கன்னு வந்துட்டு அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. நான் சிறு வயதில் பார்த்துருக்கேன். அது அவர் சொன்னது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது அஜித் நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. உண்மையிலேயே ஒரு பெரிய சேஞ்சுங்க. நீங்கள் நம்புகிறதுக்கே நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அதாவது ஒரு பெக்கர் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக நீங்கள் பார்த்தா எப்படி இருக்கும், அது போல் தான் உங்களுக்கு ஒரு பெரிய சஸ்பென்ஸ், ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கும்ல. அது போல் தான் அஜித்தை நான் பார்க்கும்போது எனக்கு இருந்துச்சு. என்னடா பெக்கராக இருந்தவர் இன்றைக்கி ஒரு நமக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணுற ஒரு பர்சனாக மாறிட்டாரே அப்படின்னு எனக்கு ஃபுல்லாக வந்து ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகிடுச்சு அவரை பார்க்கும்போதே. ஸோ நம்மளும் வந்துட்டு ஒரு அஜித்தன் மாதிரி ஒரு லைஃப்பில் ஒரு சடனாக ஒரு சேஞ்ச் ஆகுதுன்னா அது எப்படி தான் இருக்கணும், ஒருத்தங்களோட லைஃப்பில் ஒரு சேஞ்ச் நடக்குதுன்னா அது எப்படி தான் இருக்கணும்னு அஜித்தனை பார்க்கும்போது தான் எனக்கே ஃபீல் ஆச்சு. உண்மைதான். ஸோ இன்றைக்கி என்னோடய டைரியில் நான் எழுதணும்னு நினச்சது இந்த விஷயத்தை தான். ஸோ இதுதான் என்னுடைய இன்றைய அனுபவம். ரொம்பவே கான்ஃபிடென்ட்டை கொடுத்தேன். ரொம்ப நாளைக்கு பிறகு பார்த்தேன் அந்த அஜித்தனன் ஒரு அண்ணான்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நாங்கள் சிறு வயதிலேருந்தே ஒன்றாக பழகி இருந்ததுனால பேர் சொல்லி தான் அழைப்பேன். அதனால் அஜித்தனுடைய லைஃப் சேஞ்ச் ஆனதுக்கு காரணம் அவர் வந்துட்டு அந்த டொபாக்கோ ப்ராடக்டில் இருந்து போதை வஸ்துக்களில் இருந்தும் ரிலீவ் ஆனது தான். ஸோ யாராவது ஆக்சுவலாக இதை பார்க்கணுங்கிறதுல எனக்காண்டி தான். ஸோ இன்றைக்கி அசோக் என்ன புரிஞ்சுக்கிட்டான்னா, தவறுதலாக கூட அசோக் வந்துட்டு லைஃப்பில் இனி போதை வஸ்துக்களை தவறுதலாக கூட அதை செஞ்சுட்டு தெரியாமல் செஞ்சுட்டேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மிஸ்டேக்கு கூட இல்லாமல் அசோக் இனி வந்துட்டு லைஃப்பில் எந்த ஒரு போதை வஸ்துக்களையும் இனி தொடவே கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய முடிவையும் அது வந்துட்டு முடியாதுங்கிறது என்னுடைய அந்த டிக்ஷனரியிலேருந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேங்கிற ஒரு வேர்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா. அதுபோல் தான் இன்றைக்கி அசோக்கோட அந்த டைரியிலையும் அந்த டிக்ஷனரியிலையும் போதை வஸ்துக்கள் அப்படிங்கிறது ரிமூவ் பண்ணப்படுது. எப்பவும் அது தொடர்றதா இல்லை லைஃப் லாங். ஏன்னா அந்த அஜித்தனோட லைஃப் ஒரு பில்ட் ஆகிருக்கு, ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டு, அவர் இன்றைக்கி அவரோட அந்த லுக்கு, ஸ்டைலு, கான்ஃபிடென்ட்டு, அந்த முறையான வாழ்க்கை, அந்த முறையற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருந்தவர் ஒரு முறையான வாழ்க்கைக்கு அப்படியே ஜம்ப் ஆகிட்ட மாதிரி இருக்குது. எப்படின்னா ரொம்ப ஒரு அக்லியாக யாருமே வந்துட்டு மதிப்பு கொடுக்காத ஒரு வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கி இவருக்காகனா இவரை பார்க்கும்போதே ஒரு பெரிய மதிப்பு தானாகவே பார்க்குற வாழ்க்கையெல்லாம் ஒரு மதிப்பு உருவாக்குற அந்த நிலைக்கு அஜித்தன் வந்திருக்காரு. அதுக்கு காரணம் வந்துட்டு அஜித்தன் பண்ண இந்த ஒரு செயல்தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்கு ரீசன்னா அவர் சொன்னதும் இன்னும் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அசோக்கோடைய லைஃப் இனி வந்துட்டு அந்த டிக்ஷனரியில் இந்த ரிமூவ் பண்ணப்படுறது தான் இந்த வேர்டு. இந்த காதுக்குள்ளே ஹெட்செட்டை போட்டுட்ருக்கோமா, அது என்ன பண்ணுதுன்னா சிறு துரும்பா செஞ்சாலும் பெரிய சத்தமாக கேட்குறது. அந்த அந்த சவுண்டு வந்துட்டு பெரிய சவுண்டாக வந்து காதுக்குள்ளே வந்து பையன் கேட்குற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி பெரிய அதிர்வு உண்டு பண்ணதுனால அதனால தான் அப்பப்போ கவனங்கள் சிதறப்படுது. ஸோ அஜித்தினுடைய அந்த லைஃப்பை வந்துட்டு இன்றைக்கி அசோக் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் இல்லை இனியும் இல்லை அப்படிங்கிற அந்த நிலைக்கு போக போகிறாரு. ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா அசோக் என்ன தெரிஞ்சுக்கிட்டான்னா, அதாவது மீண்டும் ஒருத்தர் வரும்போது அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத அசோக் இன்றைக்கி கண்ணால் பார்த்துட்டான். அதனால் அசோக்கும் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆனால் இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ அசோக் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறுறதுக்கு நம்ம முன்னாடியே ஒரு நாள் பார்த்தோம்ல, தாத்ரேயர் தான் பார்க்குறதெல்லாம் தான் உணர்றதில் தான் கற்றுக்கிறதுலாம் ஒரு குருவை பார்க்குறதா, அதுபோல் இன்றைக்கி நான் பார்த்த அந்த அஜித்தனும் என்னோடய லைஃப்பில் எனக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லிக் கொடுத்த ஒரு குருவாக நான் பார்க்குறேன். ஸோ அசோக்கோட டைரி இன்றைக்கி கம்ப்ளீட் ஆக போகுது. அசோக் இன்றைக்கி இப்போ எழுதுகிற இந்த டைரி அஜித்தினுடைய அந்த இஃப் யூ கண்ட்ரோல் யுவர் மைண்ட் யூ கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். Underline my word, all of you, and especially Ashok, mark my word. If you
control your mind, you can change your life. So believe my word,